மழை வேற பெய்யுது. தமிழரசியும் ஜெகதீஷும் இனிமேல் மழையிலே வருவாங்க. நினைச்சே வந்துருவாங்க. மணி 4க்கு மேல ஆகுது. 5:30 ஆயிருமா வரக்கு? அடே அப்பா, மழை வேற தூத்தல் வருது. ஜெகதீஷ் சீக்கிரம் வந்துருவான். மணி 4க்கு மேல ஆகுது ஐயா. வந்துட்டு போனா இருக்கு. மழை நினைச்சிட்டே வருதா. கொஸ்துளி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா பேஞ்சிட்டே இருக்குது. சக்கரை கொஞ்சம் கம்மியா போடாயா டீக்கு. அது தொண்டையில் என்ன வழியா? டான்சில் கட்டியா இருக்குமா? அந்த இடத்துலயா கட்டி மாதிரி இருக்குதா? அடே அது கேக்கல. அது இன்னைக்கு போன காசுக்கு இந்த ஓஏபி பணத்துக்கா? அது மாசம் மாசம் கவர்மெண்ட்ல அது எவ்வளவு தராங்க? 1000 ரூபா. ஒரு ஊசி போட்டு 1000 ரூபா முடிஞ்சு. ஒரு ஊசி போட்டு முடிஞ்சு போச்சு. ரேஷன்ல எல்லாம் ஒரு அரிசி ஒழுக்கமா போடுறாங்களா? அதேதான் அன்னைக்கு பார்த்தோம். அந்த பிளாஸ்டிக் அரிசி மாதிரியே தான் போடுறாங்க. ராத்திரிக்கு பசங்களுக்கு சாப்பாடு பண்ணோன்னு வெயிட் பண்ணோன்னு.
மத்தியானம் பள்ளிக்கூடத்துலேயே பசங்க காலையில மத்தியானம் பசங்களை கொண்டு வராங்களா? அங்கே பள்ளிக்கூடம் சாப்பிட்டுக்கிறாங்களா? தமிழரிசி எடுத்துட்டு போகுது. தமிழரசிக்கு எட்டு போகிற அப்படிமா. ஜெகதீஷ் காலையிலையுமே மத்தியானம் அங்கேயே கொடுத்துறாங்க. ரைட் சோறு ஆக்குனா போகுது. ஜெகதீஷ் இப்போ தமிழரசி காலையில் எப்பவும் ஒரு வேளை ஆக்கணும், மத்தியானத்துக்கும் காலையிலுக்கும். காலையில சாப்பிட்டது சாப்பிட வச்சுக்கணும் ஓடுறோம். ஓ, சாப்பிடாம நேரமாச்சுன்னா சாப்பிடாம கூட போயிடலாம். பண்ணது எத்தனை மணிக்கு சாப்பாடு போடுறாங்களோ அப்பதான் சாப்பிட்றது. காலையில் சோறு கிடையாது. இது என்னையா கூரையில் கோரை முளைச்சிருக்குது? பீத்தையா? கூரையில் கோரை முளைச்சிருக்குது. வரேன். ஒழுகுதா? உள்ள இப்போ எல்லாம் இத்து போச்சாயா? ஆங்கில போட்டு ஹாஸ்பிட்டல் சீட் போட்டால் கூட கப்புன்னு கிடக்கு. அப்படி மணி 6 மணிக்கு மேலாகுதாயா? 4 மணிக்கே பள்ளிக்கூடம் விட்டுருப்பாங்களா? ஓ, பிள்ளைக்கு 5:30 தான் விடுறாங்களா? ஜெகதீஷனுக்கு மணி 3க்கு விட்டுருப்பாங்களா? ஓ, அவன் வந்து அங்கே கடையில் உட்காந்துருப்பான். தமிழ் வந்ததுக்கு அப்புறம் அக்காலும் தம்பி 2 பேரும் வருவாங்க. அவர் தண்ணிக்கு போறாரு கீழே பள்ளத்துக்கு. மணி 6:15 ஆகுது. வந்துட்டு இருப்பாங்களா இருக்கு? 2 பேர்த்துக்கு காணுமே. இருட்டு கட்டு கட்டிட்டு இருந்தா வம்பு. காட்டுக்குள்ளேயே தான் பூந்துட்டு ஒத்தையா வரவனே 2 பேருமே. இந்நேரம் வந்திருக்கோன்னு தான் காணுமே. நானும் அந்த 8 வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒன்றும் தலையே தெம்பட மாட்டேங்கிறேன். டே தமிழே, அதேயா இன்னாரா மணி 6 ஆகி போச்சு. வேன் வரலையா? ஆட, இந்த சுடுகாட்டு வழியா நடந்து வந்துட்டீங்களா? நல்லா படிக்கிறியா? சூப்பர். வா, தம்பிக்கு எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சுது? 3:30. 3:30 நீ வரட்டும் இன்ன வரைக்கும் காத்திருந்தானா? உனக்கு இப்பதான் முடிஞ்சதா? ஆட,
பள்ளிக்கூடம் மட்டும் வந்து ஆயாளுக்கு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். சோறாக்குவியா? ஆக்குவியா குழம்பு? இல்லையாப்பா, சோறு சார் எல்லாம் காய்ச்சுவேன். அருமை அருமை, அப்படித்தான் இருக்கும். நம்ம பிள்ளைகள்லாம் தின்ன வட்டில் கழுவிக்காதாயா. இக்கட்ட கடை வைக்கிற சொம்பு எடுத்து அக்கடை வைக்க மாட்டாங்க. பள்ளிக்கூடம் போய் இவ்வளோ தூரம் பள்ளிக்கூடம் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து ஆயாளுக்கு வீட்டு வேலையும் செய்கிறேன். என்ன சாமி, இப்போதான் சாமி டீ குடிச்சா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி, ஒரு 1/2 டம்ளர் வாங்கிட்டு வா. போதும். நீ குடிக்கலையா? எப்போ? சூப்பர் போ. அருமை. சரி, நீ போய் குடிப்போ. அக்கா, இந்த மலை ஏறத்துக்கு இந்த வரச்சுடு காப்பி சும்மா ஜம்முன்னு இருக்குது போ. தமிழே, நீ டீ குடி. அது என்னது? முறுக்கா? போதும் போ, நீங்க சாப்பிடுங்க. போதும். அக்காளுக்கு கொஞ்சம் கொடு. ஓ, வட்டச்சம்பு நீயே விளைக்கிறியா? வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, அப்படித்தான் இருக்கணும். வேண்டாம் ஐயா, என்ன எலுமிச்சஞ்செடி வந்து ரொம்ப நாளைக்கு காய்க்காம பூக்காம இருந்ததுன்னா ஒரு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் பார்த்து வளர்கிற நாளில் வந்து சாம்பிராணி பூ போட்டோம்னா உடனே பூத்து காய் வைக்கும். ஆமாம், போடு சாம்பிராணி. அடி குமிஞ்சு புடிடா, புடுறா, குமிஞ்சு புடி. அப்படித்தான், கும்முன்னு மணக்குதா. அப்படி புடி, கமுத்து போடாத, கமுத்து. அப்படி புடி, அப்படி அப்படி புடி, அப்படி பிடிச்சிட்டு வா. இரு, அப்படி வெளியே போகாத, செடிக்குள்ளேயே பிடி, செடிக்குள்ளேயே பிடி. சூப்பர் போ, அப்படியே தான், அப்படி பிடி. ஒரு 10-15 நாளில் பூ வைக்கிது வாரு செடி. மழை வாரு சித்த நேரம் வாரது, அப்புறம் மறுபடியும் காற்று காக்கட்டை ஓடுறது, மறுபடியும் வாரது. மத்தியானத்துலேருந்து இதே வண்ணமாக தான் இருக்குது. வரட்டுமாயா. பசங்களுக்கு என்ன ஐயா சோறு, என்ன ஐயா சாறு? பருப்பு சோறு. ரேஷன் கடை பருப்பு தான். ரெண்டு மழை வந்துரு. சோளத்தை போட வேண்டாமா, எல்லாம் ராயவே போட்டு விடாயா. இந்த கரும்பு சோளத்தை போட்டு ஒரு பைசாக்கு பிரயோஜனமாக போகிறதில்ல. நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா காட்டுக்காருக்கும் சொல்லிக்கிறேன், சோளத்தை போட்டு குட்டிச்சவர் ஆகாதீங்க, காட்டையும் குட்டிச்சவர் பண்ணாதீங்க. பழைய வெடி இந்த ராகி, குதிரைவாளி, சாமை இதை போட்டாவே சோத்துக்கு ஆயிருமாயா. ரேஷன் கடையில் போய் வரிசையில் நிற்கிற பொழப்பு இருக்காது. ராயவே போட்டுட்டு இருக்கிற காட்டுக்கு பூரா. குதிரைவாளி, ஓ கருந்தனை, செந்தனை, வெள்ளத்தனை, தினையிலேயே அத்தனை இருக்குதா? அடே அப்பா.
ஓ, தினையிலையும் 4-5 வகையான தினை இருக்குது. கருந்தனை, வெள்ளத்தனை, செந்தனை, அதே மாதிரி சாமியிலையும் அதே மாதிரி இருக்குது கருந்தனை. அது குதிரைவாளி சோத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் கிடந்தது. ஏனாயா? 4 குடிக்கு நாம கொடுக்குற மாதிரி இருந்தது அப்பெல்லாம். எத்தனை மணிக்கு தம்பி பள்ளிக்கூடம் போகணே? எத்தனை மணிக்கு இங்கிருந்து கிளம்போனே? 7:45 ஆச்சு. குழம்பாயிடுச்சாயா? சாப்பாடு இப்போ தான் அவ்வளோ கொதிக்க மாட்டேங்குது. அதான் இதுக்கு மேலே குழம்பு பண்ணுற அப்படியே இருக்குது. அது எப்ப இருந்தாலும் சரியில்லை தமிழுக்கு. சாயந்தரத்துல இருந்தேன் பௌத்தல் வாயில் போகுதா? அடே அடே இந்த தலைவலியில் பயந்துருப்பாள் என்னமோ. இது ஒரு பக்கம் பாடம் கீழும் போடுறது போட்டு இருக்குதா? அதுதான் எனக்கு வேண்ட சாமி, நாளைக்கு போ அப்படின்றேன். இல்லைன்னா போயே தான் ஆகணும்னுது. அதான் பள்ளிக்கூடம் போயே தான் ஆகணுங்குது. காசு இருந்தாலும் பரவாயில்ல போகணுங்குது. அதான் ராத்திரி சரியா சாப்பிடலையா? சாப்பிட்டது சாப்பிட்டு அதுக்கு பிறகுதான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் 10 மணி சுமார். 10 மணிக்கா? ஒரு 9 மணி இருக்கும். அப்ப இருந்தே குழந்தை அப்படி மயங்கி போச்சாப்பா. அட கூப்பிட்டுக்கலாம்ல. நான் மேல் சாலையில தான் படுத்திருந்தேன். நான் வரலாம்னு பார்த்தேன். வெளி லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. சில தூங்கி இருப்பாங்க குழந்தைக்கா. ஒரு இந்நாட்டுக்கு போயிருந்தோம். நான் 9 மணிக்கு தான் வந்தேன். ஆமா லைட் எரியுதான்னு பார்த்தா லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. சரி எல்லாம் தூங்கி இருப்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் அங்கே காலையில் போய்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அங்கேயே மேலே சாலையிலேயே படுத்துட்டேன். டீ குடிச்சாமே? நீ குழம்பு எதுவும் பண்ணல? ஜெகதீஷே பள்ளிக்கூடம் ஜம்முன்னு கிளம்பியாச்சு. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டாச்சு. குளிச்சியா? நேற்று தான் குளிச்சேன், இன்னைக்கு குளிக்கிறது இல்லை. அதான் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. மூஞ்சி கை கால் கழுவிட்டு ஸ்கூல் துணி போட்டாச்சு. குளிக்கிறதுக்கு போகணும், நான் பள்ளம் போகணும் தண்ணிக்கு. நான் தான் சமைத்துக்கிறது. ஏண்டா தலை சீவிட்டு களைச்சுட்டேன்? எண்ணெயா? போ தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை சீவிட்டு தான் பள்ளிக்கூடமே போகிறது. சூப்பர் போ, நல்ல வழக்கம். இந்த முடி அடங்கு. உனக்கு காலையில் அங்கே உப்புமா பொங்கல் எதுவும் போட்டுருவாங்க பள்ளிக்கூடத்தில். நீ ஓவ வரைக்கும் அந்த சோறு இருக்குமா? இருக்கும். நீயே நேரம் எடுத்து நீயே தலை சீவிக்கிறது தான். நல்லா படி. அப்படி கெராப்பு வைக்கிறான்டா. கெராப்பு பொழுதோட வரையில் மாத்திரை வாங்கிட்டு வரணும் ஐயா. சாப்பாடும் கொஞ்சம் ஏதாவது வகுத்துக்கு ஒவ்வாமல் இருந்திருக்கலாம். நல்லா சாப்பிட்றான். இதை பயந்துருப்பான். இருக்குன்னு விழுந்தாலும் இந்த மாதிரி ஆகும்.
ஆமாம் பயந்துதான். அதான் தலைவலியில் கொஞ்சம் மோசமாக இருக்குதுல்ல. எனக்கே ராத்திரி 7:30 மணி 8 மணிக்கு வந்தால் எனக்கு பயமாக இருக்குதா. நேற்று என்ன மணிச்சு தெரியுமா? அந்த மேலே நம்ம சித்தனை விட்டு கீழே உங்கள் காட்டுக்கு கீழே இறங்குறோம்ல மேல் தடம் பாங்காட்டுக்கு திரும்புகிற இடத்துலையே அந்த இது கத்தாழை செடி 2 இருக்குதுல்ல, அது 9 மணிக்கு வந்திருக்குது. அப்போ தான் நான் 8:30 மணிக்கு தான் வாரேன். 9 மணிக்கு வந்து இது வந்து முந்தானேத்து நடந்தது. 9 மணிக்கு ஆனை வந்து இந்த கத்தாழையில் ஒரு குருத்தொன்று மேலே போயிருக்குது. அதை பூரா ஒட்டச்சு தடத்தில் போட்டு ரத்தி கித்தி எல்லாம் போட்டு கராசி வச்சுட்டு கீழே எந்த பக்கம் போச்சோ தெரியல போயிடுது. ஆனால் முந்தானேத்து நான் அது 9 மணிக்கு வந்திருக்கேன். 8:30 மணிக்கு தான் தடத்தை கிராஸ் பண்ணுறேன். அப்புறம் நேற்று நைட்டு 7:45 ஆகி போச்சு அந்த தடத்தை சேட்டை வரையில். அப்புறம் ஏதோ ஒரு எந்த லைட்டும் இல்லையே கையில். இருட்டுக்குள்ளேயே நிலா வெளிச்சமும் கொஞ்சம் மங்கலாக இருந்தது. அப்படியே வந்த என்னடா பண்ணுறது அல்லையில தெரியாதுல்ல கருமம் இருட்டும் போது ஒன்றாவே இருக்குது. வந்து சேர்ந்துட்டு அப்புறம் இந்த திட்டு கீழே வந்ததுக்கப்புறம் தான் சரி ரைட் போயிடலாம். அது நான் இப்படியே வந்துடுறது. இப்படியே தான் டெய்லிக்கும் வந்து போனால் எங்கேயாச்சும் லேட் ஆகிடுதா. அப்புறம் இல்லடம் போகிறதுக்கு இங்கே வர்றதுக்கு நேற்று 8:30 ஆகி போச்சு. முந்தா நேற்று நான் 9 மணிக்கு நான் இங்கே இருக்கிறேன். அங்கே உடச்சிட்டு வந்துருக்குது. நான் வர இடத்துல தான் இருக்குது. எனக்கு தெரியல. நான் எப்படி வந்துட்டேன். இப்போ 2-3 நாள் ஆனை இறங்கிட்டே இருக்குது. ஏதோ கடவுள் துணை தான். ஆமாம் அது எனக்கு தெரியும். எப்படி ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது ஏமாற்றி போடுன்னு தெரியும். அப்படி என்ன பண்ணுறது. பவுடர் அடிக்கலையா தம்பி? பவுடர் அடிக்கலையா? துண்டு எடுத்து கொடுற அக்காளுக்கு. அக்கா பாரு இந்த காய்ச்சலையும் தண்ணி பார்த்துட்டா பாரு. துண்டு எடுத்து கூட அக்காளுக்கு. போயிட்டு வரட்டுமா 4 குழந்தைகளோட விளையாண்டு வந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்குது. இங்கே இருந்தாலும் அதை வாசம் பண்ணிட்டு இருக்கு. பள்ளிக்கூடம் போட்டு காய்ச்சலோ கேச்சலோ எப்படி போயிட்டு வரட்டும். அது பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் டீச்சர் இருக்கிறாங்களா அவங்க பார்த்துக்கிறாங்க தெரியாது. நான் மத்தியானம் போவேன். போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். கஞ்சி வடிச்சாச்சு. கொஞ்சம் சோத்துல புழுங்கணும். இந்த சோத்தோட குக்கருக்கு வருமா? கொஞ்சம் பாருங்க செஞ்சுட்டா நல்லா இருக்கு. ஆமாம் நாங்கள் அதை வந்துட்டா சாப்பிடவும் முடியாது. ஒன்றும் முடியாது. தீய மட்டும் பண்ணிடுங்க. அப்படியே புழுங்கிட்டு இந்த தவன்லேயே புழுங்குச்சுன்னா சோறு கொஞ்சம் விகிஞ்சுக்கு. உள்ள கரெக்டாக 7வது முடிச்சு 8வது லீவ் முடிஞ்சு 1 மாதம் போனான். அப்போவே பள்ளிக்கூடத்துலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. புள்ள பெரிய மனுஷன் ஆகிட்டா வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. இன்னைக்கு 12வது முடிச்சு காலேஜ் போகிறான். தமிழும் இந்த வருஷம் 7வதா? ஆமாம். இந்த காலத்து குழந்தைகள்லாம் 8வது கூட தாண்டதில்லை. எழுது தமிழுமே இன்னொரு வருஷம் அதுக்குள்ளே பெரிய மனுஷன் ஆயிடுவான். இல்லை வீட்டு அளவுக்கு சம்முன்னு சீர் பண்ணி ஆக்கி போட்டு மாமன் வச்சு நிற்கிறாங்களா? இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வீட்டு அளவுக்கு கூப்பிட்டு ஆக்கி போட்டு தண்ணி ஊற்றி ஒரு சீரை பண்ணி கூட சேர்த்திக்க வேண்டியதாக. ஒரு 5 நாள் எங்கெல்லாம் இப்படி 7 நாளா 5 நாளா? 5 நாளையும் பண்ணுறாங்க. 7 நாளையும் பண்ணுறாங்க. அதான் நான் 7 நாள் வீடு சேர்த்துனேன். பெருசாக சீரெல்லாம் அந்த காலத்தில் குழந்தை பிள்ளைகளுக்கு பண்ணி என்ன பண்ணுறது? அது வீட்டு அளவுக்கு கம்மன் சத்தம் இல்லாமல் நாமளும் வீடு சேர்த்துக்க வேண்டியதுதான். ஏதோ மாமச்சின்னு இருந்தால் கூப்பிட்றது இல்லைன்னு தாய்மனை சுற்றி. அதனால் இந்த காலத்தில் எவனையுமே பார்த்துட்டாலும் இருக்கக்கூடாது. நானும் மாமச்சினால ஒருத்தனையும் பார்க்கவே இல்லை. அப்புறம் அவனுங்களாம் வந்தானுங்க. சரி தாய்மனை சுற்றி ஆக்கி போட்டு தண்ணி ஊற்றி வீடு சேர்த்துக்கலாம் பிள்ளைன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியும் சரிங்கண்ணா ஏதோ பேச்சுக்கு மாமனாருக்கு சொன்னேன். ஆனால் அப்புறம் அவங்களும் வந்து இறங்கிட்டாங்க. அப்புறம் வீட்டு அளவுக்கு பண்ணிவிட்டு விட்டோம். அந்த காலத்தில் மண்டபத்தில் இங்கே இடத்துலையும் வச்சுட்டு தேவையெல்லாம் செலவு பண்ணிட்டு பெருமைக்கு பீதனை கணக்காக பண்ணிட்டு தெரியுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம அளவுக்கு பண்ணிட்டு போகிறது. அடுத்த வருஷம் ஏதாவது இப்போ தமிழுக்கு முன்னாடி பெரிய மனுஷன் ஆகிட்டு ஜம்முன்னு வீட்டு அளவுக்கு பச்சை பந்து போட்டு
வீட்லேயே வச்சு ஜம்முன்னு ஒரு சேரி பண்ணிடலாம். 8வது கடைசிக்காவது வந்துடுவார். வந்துடுவான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஜாக்கிரதை போக தலைவலி கிழவலியெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையை விட்டு வரவங்க. ஆமாம். இப்படி ஒரு 12வது படிச்சுட்டானா ஏதோ பக்கம் படிச்சுட்டா போதுமாயா. வாழ்க்கையை எப்படி கஷ்ட நஷ்டம் எல்லாத்துக்கும் வரும். அது எப்படி புரிஞ்சு நடக்கணுங்க பக்குவம் அது கல்வி தான் சொல்லி கொடுக்கு. படிக்காதுக்கிறது தான் மிகப்பெரிய வன்முறை நாட்டில். ஆமாம். இப்போ இருக்கிற போட்டி இருக்கிற காலத்தில் இல்லை ஜெயிக்கவே முடியாது. கொஞ்சமாவது எழுது படிக்கிறதுக்குமே உலக நடப்பு புரிஞ்சுக்கிறதுக்குமே இருந்தால் தான் ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கரெக்டாக கொண்டு போகிறதுக்கும் கல்வி அவசியமாயா. ஆமாம். அது படிப்பு தான் எல்லாத்துக்குமே மூல ஆதாரம். அது ஒன்று இருந்துட்ட போது எப்படியா தப்பிச்சு பொழைச்சிக்குங்க. ஆமாம். அதுக்கு தான் இத்தனை கஷ்டப்படுறது. எப்படியாவது படிச்சிருங்கப்பா படிச்சிருங்கப்பா படிச்சிருங்கப்பான்னு பார்க்குற குழந்தைகிட்டலாம் சொல்கிறது. இப்போ தெரியாதாயா? ஆமாம். படிக்கலைன்னா அதுவும் தெரியாது. படிப்போட அருமை சொல்லும்போதும் தெரியாது. ஒருவேளை படிக்காத குழந்தைகளுக்கு அந்த அந்த சொன்னாலும் அந்த அருமையே தெரியாது. படிச்சப்பா படி படி படின்னு குழந்தைக்கு சொல்லும்போது அது ஒரு வேளை படிச்சிருது 10ல் 1 படிச்சிருதுன்னா அது அப்போ யோசிக்கும். ஒரு இளவம் வந்து சொல்லிகிட்டே இருந்தாண்டா படி படின்னு, அதுக்குண்டான அர்த்தம் இதுதான் நாட்டிருக்குது அப்படின்னு நாம் இல்லாத காலத்துக்கு கூட அந்த குழந்தைக்கு நினைக்கும். ஆமாம். இப்போ புரியாது படிப்போட இருக்கு. இல்லை மோசக்கார உலகமாயா. அதுக்குள்ள நீச்சல் எடுத்து கரையேறணும்னா கல்வி தவிர வேற பெரிய சொத்து எதுவுமே இல்லை. ஆமாம், இதுதான் சொத்து. இது என்ன சாத்துக்கா? சோத்து செடி சிறுசா இருக்கு, சாத்து செடி பெருசா இருக்கு. சரி சரி. எப்படி மணி ஆயிடுச்சு? குழம்பு பண்றதுக்கு லேட் ஆயிருமே. இருக்கிறத ஏதோ சாப்பிட்டு போட்டு இவன் தமிழுக்கு இருந்தா போதும் பள்ளிக்கூடத்துல இருந்துப்பான். சாப்பிட்டு போட்டு ஜெகதீஷே கிளம்பியாச்சு. அக்கா எங்க? ஆயா வீட்டுக்கு தலை சீவு போயிட்டாலாம். தலை சீவிட்டு வருவா. இப்படியே காய்ச்சலோடையே கிளம்பிட்டாவார் பள்ளிக்கூடம். இருக்க மாட்டேன்னு. நல்லா படிக்கணுங்கன்னு. ஆமாம். நம்மளுக்கு எந்த ஆயுதம் தேவையில்லை. என்ன கல்வி தான் நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிறந்த ஆயுதம். என்ன துப்பாக்கி தேவையில்லை, அருவா தேவையில்லை, கத்தி தேவையில்லை, வில்லு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. எந்த ஆயுதம் நம்மளுக்கு தேவையில்லை. நாட்டில் இருக்கிற விலங்கையும் காட்டில் இருக்கிற விலங்கையும் ஜெயிக்கணும்னா அறிவு முக்கியம். அந்த அறிவுக்கு கல்வி முக்கியம். என்ன படிக்கணும். வாத்தியார் சொல்கிறத கரெக்டாக கேட்டு வாத்தியார் சொல்கிறத 100ல் 2 கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். 100ஐயும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவும் புரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் கேளு, காதில் வாங்கிக்க. அது பின்னால் பிரயோஜனப்படும். ஆமாம். சரி சாப்பிடு. இதொன்று போட்டு. நேரம் ஆயிடுது. இல்லை நடக்கணுமே. இந்த பாங்காட்டுக்குள்ளே பூந்துள்ள போகணும். சாப்பிடு. நேரம் ஆயிடுச்சு. மணி 8க்கு பக்கமாக ஆகுதுக்குன்னு. சுடு சோத்துக்கு வெறும் உப்பு தேங்காய் எண்ணெய் 2யும் போட்டால் போதுமா? அப்படி பிறந்து சாப்பிட்டுக்கிறியா? அக்காளுக்கு உனக்கா? இது வந்து நடக்கிறதுக்கே சரியா போயிரு இந்த சோறு. தேங்காய் எண்ணெய் நல்ல தேங்காய் எண்ணெயா? தேங்காய் நல்ல தேங்காய் எண்ணெயா? சரி சரி. கடையில் வாங்கினது. சுடு சோத்துக்கு தேங்காய் எண்ணெய் உப்பு அவ்வளவுதான். இல்லை அது லேட் ஆகி போச்சு பாவம். நீங்களும் தூங்காமல் இருப்பீங்க. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு. சோறு வேக்காடே பிடிக்க மாட்டேங்குது ஐயா. அந்த பிளாஸ்டிக்ங்கிறது தனியாக விலைன்னு தெரியுது வர ஐயா. அது என்ன ஊருக்குலான்னு போகிறதில்ல. இந்த கண்டார வழி மக்கள் நல்ல அரிசி கிரிசி போட்டு தொலைகிறானுங்களா.
இதெல்லாம் குழந்தைக்கு சாப்பிடு, பெரியவங்க சாப்பிடுவாங்க. அந்த எண்ணெய் மாதிரியே கிடையாது. இந்த வாது எப்படி விதையே இருக்குது பாரு. எங்க ரப்பராட் இருக்குது பாரு ஐயா. என்ன பொறுக்குனாலும் அது அப்படியே பாரு. என்ன மட்டும் பொறுக்கிட்டே இருப்பா. டூப் மாத்திரையா இருக்குது பாரு சோறு. என்னன்னு திம்ப சக்கரை போட்டாப்பா. நாள் எப்படி இருக்குது அரிசி. ஆமா என்னமோ வரல பத்தாயிரத்துக்கு சாப்பிட்டு எல்லாம் சோறு அதெல்லாம் ஒரு அரிசின்னு போடுறான். அதே நாம வாங்கிட்டு வந்து அது இல்லைன்னு கூட தானங்க. எங்க நமக்கு நேரம் இல்லை. கீழே நகரத்துல எவனும் ரேஷன் கார்டு ஒன்று இருக்குதா இல்லையான்னு கூட குடும்ப தலைவனுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. அப்புறம் எங்க அவன் ரேஷன் கடைக்கு போறான், அரிசி வாங்குறானா, அங்க நல்ல அரிசி போடுறான் ஐயா. தனித்தனியா வெள்ளச்சாக்கு அரிசின்னு ஒன்று தனியா, வெள்ளச்சாக்குல தனியா அரிசி கொண்டு வரான். அப்புறம் இந்த கோணிச்சாக்குல தனியா அரிசி கொண்டு வரான். ஆளை கண்ட மாதிரி அரிசி போடுறான். கொஞ்சம் படிச்சவன் கேள்வி கேட்கறவன் தானே அவனுக்கு. கீழையும் அப்படித்தான். கீழே 30 கிலோ போடுறான் அரிசி வாங்க கண்டுக்காதவனுக்கு. அப்ப அரிசி வாங்காம மட்டும் என்ன பண்றான், வாங்கிட்டாங்க கணக்கு காட்டி அவன் கள்ள மார்க்கெட்டில் விற்கிறான். மூட்டை 500 ரூபாய்க்கு விற்கிறானாயா. 50 கிலோ மூட்டைய 500 ரூபாய்க்கு விற்கிறான். 500 600க்கு விற்கிறாங்க. எல்லாத்துக்குமே தெரியும். மலையில இந்த ரேஷன் அரிசி தம்பி தான் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவளுக்கு 12 கிலோ 5 கிலோவை இந்த மாதிரி கடை இருக்கிறதுலயே கடை கட்ட அரிசி தானே கொஞ்சம் மழைக்காரனுக்கு இருக்கிறான். சோத்த இந்த குழந்தைக்கு பாரு, வாயிலிருந்து உதிர்ற பருக்க குதிக்குது பாரு. அப்ப குதிக்காத என்ன பண்ணும். இந்த குழந்தைக்கு இதை தின்ட்டு இது எப்படி ஜீரணமாகு. வெறும் சோத்தை நம்மளுக்கு ஒரு சட்னி இல்லைன்னா திங்கிறது இல்லை. ஒரு சாம்பார்ல கொஞ்சம் சப்பையா இருந்தா எடுத்தெறிஞ்சு போட்டு ஓடுதுக்கும். பாதி தின்னு போட்டு பாதி வந்து அப்படியே வட்டலோட கொண்டு சிங்கு தட்டில கொட்டுதுக்கும். இங்க வெறும் வெந்தரிசி தின்னு போட்டு வெந்தும் வேகாத அரிசி தின்னு போட்டு நம்ம குழந்தைக்கு கஷ்டப்படுதுங்க. இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ஜெகதீஷ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க சோத்துல பின்னாடி இருக்கிற இந்த சோறு திங்கிறேலாம், அந்த சோத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 எழுத்து படிக்கணும். ஆமா, இந்த சோத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தெரிஞ்சுக்கணும்னா 4 எழுத்து நல்லா படிச்சு அறிவின் சிந்தனையை வளர்த்திக்கணும். நிறைய கேளு, வளன்னு பேசாம காது கொடுத்து நிறைய கேட்கறவனுக்கு தான் அறிவு வளரும். சரியா? போது இதை ஜீரணமாகறதுக்கு ஒரு மத்தியானம் ஆயிரு. இந்த வட்டை கழுவி வச்சுட்டு கை நல்லா கழுவு. ஓ, பணம் கொடுத்து 20 கிலோ வாங்கியிருக்கிறீங்க. பாருப்பா, ரேஷன் கடையில் பணம் கொடுத்து அரிசி வாங்கியிருக்கிறீங்க. ஓ, கார்டுக்கு போட்டது போக 20 கிலோ பணம் கொடுத்து வாங்குனீங்களா? 20 கிலோவுக்கு 120 ரூபா வாங்கினானா? அப்படின்னா 50 கிலோவுக்கு இங்கே 300 ரூபா வாங்குறானாக்குது. கீழே வந்து 50 கிலோ அரிசி, நல்ல அரிசி ஆயாது, வெள்ளசாக்கு அரிசி. இந்த கரும்பு அது இதே இருக்குது, அந்த பிளாஸ்டிக் உள்ள கலந்துருக்குதே தான், அதவே 300 ரூபாய்க்கு விற்கிறான். கோழி கூட திங்காத அந்த அரிசியை. கோழிக்கு போட்டா அந்த விலைன்னு முதக்குதுல்ல, அதையெல்லாம் அப்படியே விட்டுருதையா. ஆமா, ஒரு சாக்கு வரிச்சு கொட்டினா நம்ம கல் பொறுக்கவே தேவையில்லை, அதுவே தனியா ஒதுக்கி வச்சிருது. கோழி கூட திங்கிறது இல்லைங்க போடுற அரிசி. அந்த கேடு கட்ட அரிசியவே 300 ரூபாய்க்கு விற்கிறான் பாரு 50 கிலோவை. வாங்கணும்.
தக்காளி போட்டு வதக்குறீங்களா? ஆ. சாம்பார் பொடி ம். போட்டால் சாம்பார் ஆச்சு. ம். தக்காளி போட்டாவே ருசி வந்துடும். ஆனால் இப்போ தக்காளிகள்லாம் வேறு ஏதோ விதை இருக்குதான்னு பாரு. ஒரே காய்க்கு நல்ல விதை இருக்காது. முதல்லலாம் சந்தையில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த அழுகுல தூக்கி இந்த ஜலதார்கிட்ட இந்த வட்டச்சொம்பு வளர்க்குற இடத்துல வீசணும்னா 4 நாளில் குப்புன்னு செடி முளைக்கு. அதை பிடிங்கி 4 காட்டுக்குள்ள இட்டுனோம். இன்னைக்கெல்லாம் விதையில்லாத தக்காளி தானே வருது. அதான் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கெல்லாம் குழந்தையே பிறக்காது. தக்காளியிலேயே விதையிலேயே அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? இல்லை தின்னும். நீ இது வரைக்கும் பாரு ஒரு துளி வாசம் வருதுன்னு பாரு. முதல்ல வெறும் தக்காளி போட்டீங்கன்னா போட்டோன்னு சுண்டி போயிரு செவேன்னு பாரு. கும்முன்னு மணக்கு. அந்த தக்காளி வாசத்துக்கு சோறு இறங்கு. இன்னைக்கு மண்ணு மாதிரி தான் இருக்கும் பாரு. அது உள்ள போட்டீங்கன்னாலுமே எல்லாம் மருந்து மாயம் பண்ணி போட்டானுங்க ஐயா. நல்லா கொள்ள அவரை வறுத்து களியை கிளறுனா இன்னும் 4 வயசு சாப்பிடணும் இருக்கும் அப்படின்னு இருக்கும். இப்போதான் என்ன பண்ணாலும் இந்த ருசி வரதில்ல. இல்லை அதோட வலி. இது விட்டா வலியும் இல்லை சோத்துக்கு. தமிழே எங்கே ஜம்முன்னு தலை சீதியாச்சா இருக்குது. ரட்டச்சாடை ஓட்டாச்சு. துளி வேலை நீக்கும் சாப்பிடம்மா. வா அந்த தேங்காயை நீத்து போட்டு தின்னு. கொஞ்சம் பவுர் கொஞ்சம் குடுக்குன்னு இருக்கு. பூவு இல்லையா இன்னைக்கு? ரோசா பூவு இருக்குதா? ஓ தமிழுக்கு மத்தியானமும் சோறு போடுறது இல்லையா? எப்போ மத்தியானம் போடுவாங்களா? ஓ பள்ளிக்காட்டு சோறு வாங்கி சாப்பிட்றது இல்லை. கஞ்சியை கூட இங்கிருந்தே சாப்பிட்டு அதையவே கொண்டு போய்க்கிறது. அட நல்ல சோறு தின்னுக்க வளரப்பில்ல. ஆமாம் ஏதோ உப்போ வரப்போ வகுத்துக்கு போட்டுக்கணும். நீ சாப்பிடலையா? சாப்பிடாமே கொஞ்சம் சாப்பிட்டுருக்கலாம்ல மத்தியானத்துக்கு. சரி பார்த்து பத்திரமா போங்க. தெரியுசே பார்த்து பத்திரமா போகணும். போயிட்டு சாயந்தரம் நேரமாக வந்துருங்க. சீக்கிரமா அங்கேயும் நிற்காம.